ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிஷ்ஷஸ். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் கொலக்கொலப்பாக இருக்கிறதுனால சிலருக்கு பிடிக்காது. மொறு மொறுன்னு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காயில் வடையா, அதுவே கொலக்கொலப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. டீ டைமுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்காக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கரை மொறு மொறுன்னு ஸ்நாக் வேணும்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஈரத்தை எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு காய வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கப் அளவு கடலைப்பருப்பை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் சேப்பு மிளகாய் எடுத்துருக்கேன். சேப்பு மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போதே சேப்பு மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சிடுங்க. அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடலைப்பருப்பு ஊறி வந்ததும் அதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பையும் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. உங்களால் எவ்வளோ நைஸாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு வெண்டைக்காயை நைஸாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 10லிருந்து 15 வெண்டைக்காய் போதுமானதாக இருக்கும். இந்த அளவுக்கு 20 வடை வர நீங்கள் செஞ்சுக்கலாம். கடலைப்பருப்பை இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. 1-2 முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இடித்த இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வடைக்கு வெண்டைக்காவை வதக்கிட்டு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, அப்படியே பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கொலக்கொலப்பு தெரியாது. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடலைப்பருப்போட வெண்டைக்காவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. வெண்டைக்காவையும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு பருப்பு வடை செய்கிறது மாதிரி கனமாக தட்டாமல் கொஞ்சம் மெலிசாக வடையை தட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கனமாக தட்டினோன்னா வடை வேகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். உள்ளுக்குள்ளே சமயத்தில் வேகாமையே இருக்கும். அதனால் மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கமும் பிரட்டி வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் சமையல் டிஷ்ஷஸ்.